ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்தனை நாளாக கார்ஸ் ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட முடியாது, இந்த மாதிரி சிம்பிளாக காமிச்சதை இந்த எபிசோடில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 6. இங்கே கார்டியல் அப்படிங்கிற அந்த புது பிரின்ஸ் வந்துட்டு எலனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். ரோவல் அவனோட பொண்ணு கூட அந்த இடத்துக்கு வருவான். ஸோ நீயும் தயாராரு கிங் அவன் பையன்கிட்ட சொல்கிறான். எலன் நீ உன்னோட புது ட்ரெஸ்ல க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. கேரேஜ் ரெடியாக இருக்குன்னு சொன்னா நாங்கள் தான் டெலிபோர்ட் ஆகிக்கிடுவோமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் டிரைவர் வந்து எஸ்கேப் ஆகிறது கஷ்டம் அதானே எலன் சொல்லுவோம். இதோட திரும்ப வாங்கன்னு எல்லாரும் சொல்லுவோம். நாங்கள் ஒன்றும் சண்டைக்கு போல நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோவோ எலனும் வந்துட்டு அந்த கேட்டுக்கு வெளியவே டெலிபோர்ட் ஆகுறாங்க. நான் போக மாட்டேன், போக விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம ஹீரோ போலாம். பிளாக் ஹார்ட் என்னானாலும் நம்மளை விட மாட்டாரு. ஸோ தைரியமா எதிர்த்து போலாம் அப்படின்னு சொல்லி எலன் சொல்றா. ரோவல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன் கையில இருக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரவிசலும் நம்ம ஹீரோவை வரவேற்கிறான். ஹலோ லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் தான் ரோவலோட டாட்டர் எலன் அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. உன்னை பாக்குறதுக்கு ஆர்வமா இருந்த எலன் அப்படின்னு கிங் சொல்லவும் அப்படியானவா தெரியாத மாதிரியே கேட்கறா. உங்க அப்பா மாதிரியே இருக்கு, அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்கவோ இல்ல தேவையில்ல அப்படின்னு வா சொல்லவோ எலன் இன்னும் குட்டி பொண்ணாதான் இந்த மாதிரிலாம் பேசுறான். நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ரோவலுக்கு இப்படி ஒரு சைடு இருக்கணும் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அப்படின்னு கிங் சொல்லவும் சின்ன வயசுல இருந்தே என்ன டிசிப்ளினா வளர்த்துட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரீவியஸ் கிங்குங்க நம்ம ஹீரோ கேட்கவும் என் தங்கச்சி பண்ண தப்புனால என் அப்பாவையும் நான் தூரமான இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்றான். சொந்த அப்பாவையே த்ரோனுக்காக ஒதுக்கி வச்சிட்டான். உண்மையிலேயே இவன் பிளாக் ஹார்ட் தான் அப்படின்னு சொல்லி எலன் யோசிக்கிறான். அவளோட புது ஒய்ஃபோ ஏஜிஎல் மாதிரி தான் இருக்கா போலியே, நினைச்சா கஷ்டமா இருக்குன்னு அவன் சொன்னாக்குள்ள அப்படியா பொருளி பேசுறாங்க எனக்கு தெரியலையேன்னு எலன் தெரியாத மாதிரியே பேசுறான். மாதிரி சின்ன குழந்தை இதை பத்தி தெரிஞ்சுக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லி கிங் சொன்னா. ஆப்வியஸ்லி இது ஒரு பொய், எனக்கு விவரம் தெரியும் தெரிஞ்சதுன்னு நீங்க இந்த டாபிக் எடுத்தீங்கன்னு வா கேட்கறா. அங்கிள் ஆல்பர்ட்டோ ஃபேமிலிக்காக ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு. அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தானே என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. பட் அவரை நீங்க நினைச்ச ஸ்பையா கண்டிப்பா இருக்க மாட்டாரு அப்படின்னு எலன் சொல்றேன். நினைச்சதை விட நீ பெட்டரா இருக்க. சாவலோட ஒய்ஃப் பத்தின ரூமரை நான் ஒன்னும் பரப்பி விடல அப்படின்னு கிங் சொல்லவும் இப்போ நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்க. வாங்கிரட் ஃபேமிலியை பத்தி அவ்வளோ ஈஸியில யாராலையும் பேசிட முடியாது. அதுலயும் சந்தேகம் ஒரு ரூமர் எல்லாம் கிளப்பவே முடியாது. இன்னொரு ரூமர் பரவி இருக்குன்னா அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணது கொயின் தானே. ரிசப்ஷன் கேன்சல் ஆனதை ஒரு காரணமா வச்சு இந்த பேஸ்லெஸ் ரூமரை நீங்க பரப்பியிருப்பீங்க. பட் அது ஜஸ்ட் ஒரு ரூமர் தான். கொயின் தான் அதை பரப்புனதுன்னு சொல்லவோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பட் கார்டஸ் அந்த கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் வைஃப் சொன்னாலாங்கிறது எனக்கு சந்தேகம் தான் சொல்லலாம். அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே. ஏன்னா அப்படி இருந்தா அது பொய்யாதான் இருக்குன்னு சொல்ல கையில கிரியேட் ஆன மாதிரி கண்டிப்பா அவளோட கையிலேயே ஒரு மார்க் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னா அப்படி ஏதோ ஸ்கார் கிரியேட் ஆன மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லையே. அப்படிதானே அப்பா அப்படின்னு சொல்லி எலன் கேட்கறா. சின்னதை இல்யூஷன் மேஜிக் போட்டு பறச்சிட்டாங்கிறதுனால யார் கண்ணுக்கும் அது தெரியாது. வெள்ளாத ரோமர் எல்லாம் நம்ம கேட்க வேணா நம்ம ஹீரோ கிளம்ப இல்லாம நானா யோசிச்சிட்டேன் போல. சாரி என்ன மன்னிச்சிருங்க. சொன்ன ரோமரோ தப்புன்னு அவளையே ஒத்துக்கிட சொல்றான்னு சொல்லுவோம். ராயல் ஃபேமிலி இப்படி ரோமரை பரப்புனீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிட்டா ராயல் ஃபேமிலியை பத்தி மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு எலன் கேட்கறா. ஏன் பாதியில இதை விட்டுட்டு போக முடியான்னு கிங் கேட்கவும் ரோமரை வேணுன்னே ஸ்ப்ரெட் பண்ண விட்டு நீங்க தானே இது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு எலன் கேட்டா. மகளா வந்துருன்னு அவன் கேட்கவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான். எனக்கு இருக்கிறது ஒரு அப்பா தான், அது இவர் மட்டும்தான். ஃபாதர் இன்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தா. நீ ரொம்ப திறமசாலியான பொண்ணா இருக்க, என் பசங்களை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் அவன் சொல்றான். என் பசங்க ரொம்ப பாப்புலர், எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்கள பிடிக்கும். கிங்கும் அவங்களோட பசங்களை கூப்பிடுறான். அவ்வளோ சூப்பரான பசங்களை வச்சிருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எலன் கேட்கறா. மேல பேச தேவையில்ல வாங்கப்பா போலாம் அப்படின்னு எலன் சொல்றா. ரோவல் எப்படா பொண்ணை எப்படி வளர்த்த அப்படின்னு அவன் கேட்கவும் சாரி அரசே உங்களால அவகிட்ட ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவ அப்பா என்னாலேயே ஜெயிக்க முடியல நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கூப்பிட்டு அந்த பசங்களும் இந்த இடத்துக்குள்ள நுழைறாங்க. மூத்த பையன் கார்டியல், ரெண்டாவது பையன் ராசல்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். கார்டியல் எலனை பார்த்துட்டு இவ்வளவுதானே அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு பாக்குறான். அந்த பிளாக் மிஸ்ட் இருக்கிறதுனால எலன் கொஞ்சம் பயப்படுறா. எலன் பார்த்து பயப்படுறதா அவங்க தப்பாவா வைக்கப்படுறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கிட்ட வராங்க. உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, ஓகே தானே கார்டியல் கிட்ட வருவா. அவ ரொம்ப பயப்படுறா. வராத அப்படின்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவனை சுத்தி இருக்கிற அந்த பிளாக் மிஸ்ட் எல்லாம் எலன் நெருங்கி வருது அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். பார்த்தா ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எலனை வந்து டார்ச்சர் பண்ணுது. ஸ்பிரிட்ஸா அப்படின்னு சொல்லி மத்தவங்களோட கண்ணுக்கும் அது தெரிய ஆரம்பிக்குது. இதுக்குதான் கிட்ட வராதுன்னு சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். ரவிசலோ கிட்ட வரவோ எனக்கு காப்பாத்து வலிக்குது அப்படின்னு சொல்லி எலனை வந்து அந்த ஸ்பிரிட்ஸ் டார்ச்சர் பண்ணுது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த குரல் கேட்டு அவங்களும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சீன் இவங்க எல்லாருக்குமே தெரியுது. ஸ்பிரிட் கோயின் மான்ஸ்டர் டெம்பஸ்ட்டை தடுக்கிறதுக்கு பவரை எங்களுக்கு யூஸ் பண்ணு, அப்படி இல்ல ஸ்பிரிட் விசார்ட்ஸ் எல்லாத்தையும் கொன்றுங்க, அவங்கள வச்சு ஸ்பிரிட்ஸை வர வைங்க அப்படின்னு சொல்லி கிங் ஆர்டர் பண்ணியிருப்பான். அந்த ஸ்பிரிட் விசார்ட்ஸை மட்டும் இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்ஸையும் சேர்த்து அவன் கொள்றான். காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எலனும் இதை பார்த்து கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறா. அதை ஓபன் பண்ணுங்க, ஸ்பிரிட் கோயின் பவர் எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த கிங்கு வில்லத்தனமா சிரிச்சிட்டு நிக்கிறான். வலிக்குது காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து எலனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுங்க. பொண்ணுகிட்ட நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றான். ராயல் ஃபேமிலி எல்லாராலையுமே இதை தாக்கு பிடிக்க முடியல. எல்லாரும் மயங்கி விழுந்துருத்தாங்க. எப்போனா அவங்க மைண்ட் பிரேக் ஆயிரும். இதனால தான் ராயல் ஃபேமிலி கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகுறான். இதுதான் அந்த கர்ஸ் அப்படின்னு சொல்லி ரவிசலும் மயங்கி விழுந்துருத்தான். இப்போ எலன்
எலனுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஃபீவர் வந்துருது. டக்குன்னு ஆர்ஜின் அவளை சரி பண்றதுக்கு வந்துருதா. எலன் ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் அவளுக்கு சாதாரண ஃபீவர் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆர்ஜின் சொல்றா. அவளை நம்ம மீட் பண்ணவே விட்டுருக்க கூடாது, எல்லாம் ஏன் தப்பு தான் நம்ம ஹீரோ வருத்தப்படலாம். எல்லாருமே அந்த கர்ஸை பார்த்தாங்க, நம்ம ஹீரோ சொல்லவே கைண்டான பொண்ணு அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவா, அந்த கர்ஸை போக்கடிக்க ட்ரை பண்ணுவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ட்ரீட்மெண்ட் கொடுக்க பசங்களுக்கு என்னாச்சுன்னு கிங் கேட்கறான். உயிருக்கு எந்த ஆபத்தோ இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஸ்பிரிட்ஸ்க்கு சாரி சொல்ற விதமா அந்த ஃபெஸ்டிவல் டேவும் அந்த இடத்துல நடக்குது. ராயல் ஃபேமிலி போயிட்டு ஸ்பிரிட்ஸுக்கு அவங்களோட மரியாதையை செலுத்துறாங்க. எல்லா ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல்லையும் நம்மளும் ப்ரேயரை செலுத்த தான் செய்கிறோம். பட் நம்ம முன்னோர்கள் பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 200 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்பிரிட்ஸ் இந்நேரத்துக்கு நம்ம மன்னிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கார்டியலோட பிரதர் கேட்குறான். ஏன்னா எதனால இவங்க கர்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ராயல் ஃபேமிலிக்கு தெரியாம இருந்திருக்கும். கார்டியல் ஒருத்தன் தான் அதை ஆக்சுவலி ஒரு புக்கில் படிச்சிருந்திருப்பான். ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஹோல்டர்ஸ் அந்த ப்ரீவியஸ் கிங் கொண்டு ஹியூமன் பண்ணக்கூடாத ஒரு தப்பை அவன் பண்ணியிருப்பான். புக்கில் படிச்சதை விட அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்குன்னு நினைக்கும் போது மனுஷோட வாழ்க்கை 100 வருஷம் தான். பட் ஸ்பிரிட்ஸ்க்கு அப்படி லைஃப் ஸ்பென் கிடையாது, அது இட்டர்னிட்டியா இருக்கும். அதனால தான் அந்த ஸ்பிரிட்ஸ் போக வழி இல்லாம இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அடியல் ஒருத்தன் தான் இதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கான். இந்த வருஷமும் ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. பட் எலன் எப்படி இருக்கான்னு தெரியலையே. அவளை நான் திரும்ப பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பிரிட்ஸ் எங்களை மன்னிக்கிற அந்த நாள் வருமா அப்படின்னு சொல்லி கார்டியல் சோகமா அங்க இருந்து கிளம்புறான். இது எல்லாத்தையுமே எலன் அந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. இறந்து போன அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு எலனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸ்பிரிட்ஸை கொண்டு அந்த கிங் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான்னு காமிக்கதான் ஸ்பிரிட் கிங் அவனுக்கு அந்த கார்ஸை கொடுத்தாரு. பட் அது அந்த கிங்கோட முடிஞ்சிருந்திருக்கணும். ஸ்பிரிட்ஸோட லைஃப் இட்டர்னிட்டிங்கிறதுனால அதுங்களுக்கு போக இடம் இல்லாம தான் அதை அடுத்தடுத்த ஜென்ரேஷனையும் அந்த மாதிரி கர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் ராயல் ஃபேமிலி இன்னைக்கு வரைக்கும் கர்ஸ்டா இருக்குன்னு ஆர்ஜின் சொல்றா. ஹெலன், கைண்ட்னஸ் உன் நேச்சர்லயே இருக்கு, நீ அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு தெரியும். அவங்க அம்மா சொல்லவும் அந்த ஸ்பிரிட்ஸோட பெயின் எல்லாத்தையும் நான் போக்கணும்னு நினைக்கிறேன். அதுங்களோட கோவம், வலி, கஷ்டம் எல்லாத்தையும் அதுங்க இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்குள்ள அப்படின்னு எலன் வருத்தப்படுறா. ஸ்பிரிட்ஸோட சோல்ஸை ரிலீஸ் பண்றதுக்கான பவர் என்கிட்ட இருக்கா அப்படின்னு எலன் கேட்கவும் ரொம்பவே கஷ்டமான விஷயம் எலன். ஒவ்வொரு வருஷமும் ஹியூமன்ஸ் அவங்களோட ப்ரேயர்ஸை தான் ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல்ல செலுத்துறாங்க. பட் அவங்க பண்ண தப்பா அவங்க வருந்தவே இல்லை. ரோவல் ஒருத்தர் தான் அந்த ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல் டயத்துல ஸ்பிரிட்ஸ் பக்கம் நின்னாரு. அதனால தான் நான் அவர் கூட கான்ட்ராக்டே போட்டேன். ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் கூட நீ பழக்க வச்சுக்கிடாத, ஒரு அம்மாவாகவும் ஸ்பிரிட் குயினாவும் இது அட்வைஸ் அப்படின்னு சொல்லி ஆர்ஜின் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எலன் ஆக்சுவலி ராயல் ஃபேமிலி மேலே ஒன்றும் கருணையாலாம் இல்லை. அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஸ்பிரிட்ஸோட ஆவிங்கெல்லாம் இன்னும் வலியை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறா. ஸோ ஆப்வியஸ்லி ராயல் ஃபேமிலி பண்ண அந்த தப்பை வந்துட்டு எலன் மன்னிக்க மாட்டா. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.